ஓம் சாந்தி. 10/6/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அஷரீரி ஆகுவதற்கான ட்ரில் நம்பர் 1 ட்ரில் ஆகும். இதன் மூலம் வாயு மண்டலத்தில் நிசப்தம் ஏற்பட்டுவிடும். தந்தையின் கட்டளை இந்த ட்ரில்லை பயிற்சி செய்யுங்கள் என்பதாகும். கேள்வி: உலகத்தின் அநேக தடைகளுக்கிடையே இருந்து கொண்டே ஒரே சீரான நிலையில் குஷியில் யார் இருக்க முடியும்? பதில்: யார் எந்த தடைகளையும் பொருட்படுத்துவதில்லையோ அவர்கள் இருக்க முடியும். உங்களுடைய எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தடைகளை ஏற்படுத்துவார்கள், களங்கத்தை ஏற்படுத்துவார்கள், நிந்தனை செய்வார்கள். ஆனால் களங்கம் ஏற்படுத்துவதினால்தான் நீங்கள் கலங்கீதரனாக, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனாக ஆகிறீர்கள் என்பது நினைவிருக்கட்டும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கலங்கீதரன் என்ற ஒரு பெயரும் இருக்கு. கிருஷ்ணர் 4ஆம் பிறையை பார்த்தார், ஆகையால் தான் அவர் மீது களங்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது மிகவும் களங்கம் ஏற்படுகிறது. கடைசியில் நீங்கள், ஹே பாரதவாசிகளே, பாருங்கள், நீங்கள் நிறைய களங்கம் ஏற்படுத்தினீர்கள், இப்போது நாங்கள் கலங்கீதரராக ஆகிறோம் என்று சொல்வீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்காக சிவபாபாவின் கட்டளை, நான் ட்ரில் டீச்சர் அல்லவா, எனவே அஷரீரி பவா என்று கூறுகிறேன். குழந்தைகளே, சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். மன்மனாபவ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் பாபாவின் கட்டளை. அடுத்தது பாபா, ஏன் இந்த ட்ரில் செய்யணும், ஏன் சுய தர்மத்தில் நிலைத்திருக்கணும், ஏன் அஷரீரி ஆகணும், மன்மனாபவ நிலையில ஏன் இருக்கணும் அப்படின்றது புரிய வைக்கிறார். மீண்டும் இப்போது உங்கள் மீது மாயையின் நிழல் விழுந்திருக்கிறது. இப்போது மாயை மீது உங்களை வெற்றியடைய வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகையினால் மன்மனாபவ, அதாவது மனதின் மூலம் ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் திரும்பி என்னுடைய பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்தது பாபா, இந்த மகா வாக்கியங்களை கிருஷ்ணர் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை இதை கிருஷ்ணர் சொல்லியிருந்தால் மத்யாஜி பவ என்று சொல்லியிருப்பார். அதாவது கிருஷ்ணரை கிருஷ்ணபுரியில் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதாவது சிவபாபா என்ன சொல்றார்? அஷரீரி பவ, மன்மனா பவ என்று சொல்றார். இல்லை, அஷரீரி ஆயிடுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, பரந்தாமத்தில் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இதுவே கிருஷ்ணர் சொல்லியிருந்தால் மத்யாஜி பவ, அதாவது கிருஷ்ணரை கிருஷ்ணபுரியில் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருப்பார். அஷரீரி பவான்னு சொல்லியிருக்கவே முடியாது, அவரே சரீரத்தில் இருக்கிறார். எனவே ஞானத்தை வழங்கும் வள்ளல் கிருஷ்ணர் இல்லை, அவரோ சிவன் ஆவார். ஆக ஆத்மாக்களாகிய நாம் அங்கு செல்ல வேண்டும். எனவேதான் பாபா ட்ரில் கற்றுத் தருகிறார். மன்மனாபவ, அஷரீரி பவ என்பதுதான் நம்பர் 1 ட்ரில் ஆகும். அதாவது ட்ரில் அப்படின்னால பொதுவாக கவுண்டிங் இருக்கும் இல்லையா, அது போல நாம கூட அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 அப்படின்னு சொன்ன உடனே அஷரீரி ஆயிடணும், சரீர உணர்வுலேருந்து விடுபட்டு ஆத்மா உணர்வுக்கு வந்துடணும். 2 அப்படின்னு சொன்ன உடனே பரந்தாமத்தில் பாபாவினுடைய அருகில் போய் அமர்ந்துடணும். இப்படி இன்று ஃபுல் டே பயிற்சி பண்ணிட்டே இருந்தால் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இதுதான் நம்பர் 1 ட்ரில் அப்படின்றது இன்றைக்கு அனுபவம் செய்யணும். அந்த ஒருவரை அனைவரும் நினைவு செய்தால் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டுவிடும். எப்படி யாராவது இறந்து விட்டால் அமைதி நிலவுகிறது, ஆத்மா அஷரீரி ஆகிவிட்டதின் தாக்கம் ஏற்படுகிறது. அதாவது ஆத்மா சரீரத்தை விட்ட உடனேயே அவ்வளோ ஒரு சைலன்ஸ் அங்கே நிலவும், ஒரு ஆழ்ந்த அமைதி, டெட் சைலன்ஸ் இருக்கும். அதே போல எல்லாருமே சரீர உணர்வுலேருந்து விடுபடும் போது எவ்வளோ அந்த சைலன்ஸ் இருக்கும், அமைதி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க.
இப்போது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வேன் என்று பாபா கூறுகிறார். காலன் ஒரு ஆத்மாவை தான் கொண்டு செல்வார். நானோ காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். நான் அனைவரையும் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறேன். மேலும் நான் சாதாரண உடலில் பிரம்மாவின் உடலில் வருகிறேன். நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக உயிரோட்டமாக இருக்கிறேன். அடுத்தது பாபா, மகாத்மா யாராவது சிவோகம் நானே சிவன் என்று சொன்னால் அப்போது நீங்கள் ஒரு பக்கம் மகாத்மா, அதாவது மகானாத்மா என்று சொல்கிறீர்கள். பிறகு தன்னை பரமாத்மா அல்லது சிவோகம் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாரதத்தை வைத்துதான் இந்த அனைத்து விளையாட்டும் இருக்கிறது. கதாநாயகன் கதாநாயகி நடிப்பு பாரதவாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையில் வந்தே மாதரம் என்று இந்த தாய்மார்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் பூமிக்கு வந்தே மாதரம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய யோக பலத்தின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். யார் பக்கம் சாக்ஷாத் அனைத்து சக்திசாலியான சர்வ சக்திவான் இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் வெற்றி ஏற்படும். பரமாத்மாவின் மகிமை முற்றிலும் தனிப்பட்டது. அவர் வந்து ட்ரில் கற்றுத் தருகிறார். மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். அனைவரும் எதிரிகளாகி தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு உலகத்தை பற்றி கவலை இருக்கிறதா என்ன? எவ்வளோ அழகா பாபா கேட்கிறார் பாருங்க. சாக்ஷாத் சர்வசக்திவான் கூட இருக்கும் போது அந்த உலகத்தை பற்றி நீங்க ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு அந்த உலகத்தை பற்றி கவலை இருக்கா என்ன? அப்படின்னா உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயமே இல்லை. அதே நேரத்தில் யுத்த மைதானத்தில் நிறைய பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும். ஆக யார் ராஜ்ய பாக்கியத்தை தருகிறாரோ அவருக்கு அர்ப்பணம் ஆக வேண்டும். இதை சிவ் பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தது பாபா, சன் ஷோஸ் ஃபாதர், ஸ்டூடெண்ட் ஷோஸ் டீச்சர். அதாவது மகன் தந்தையை வெளிப்படுத்துவான், மாணவன் ஆசிரியரை வெளிப்படுத்துவான் என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்போது உங்களுடையது ரியல் பார்ட் ஆகும். அதாவது இப்பதான் நீங்க நல்ல பிள்ளையாகி, அதாவது பாபா சொல்படி நடந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து தந்தையை வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் நல்ல ஸ்டூடெண்ட் ஆகி நல்லா படித்து உயர்ந்த பதவி அடைந்து டீச்சரை வெளிப்படுத்தணும். அந்த உண்மையான பாகம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றார். அப்படின்னு அந்த வெளிப்படுத்தக்கூடிய ரியல் பார்ட் இப்போ நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. பாபாவும் மேலே இருக்கக்கூடியவர். எனவேதான் துக்கம் வரும்போது அவரை நினைவு செய்கிறார்கள். எப்பொழுது தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது பாபா வருகிறார். அடுத்தது பாபா, சரி நான் வரேன், அப்ப நீங்க எப்படி என்ன கண்டுபிடிப்பீங்க அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். பிராமணனுக்குள் யாருடைய ஆத்மாவாவது வருகிறது என்றால் பேசும் போதுதான் இவருக்குள் இன்னார் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வார்கள். பேசவில்லை என்றால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பேசுவதின் மூலம் இந்த ஆத்மா என்பது தெரிய வரும். அதே போல சிவ்பாபாவும் கூட ஞானம் கொடுக்கும் போதுதான் சிவ்பாபா பேசுகிறார் என்பது தெரிய வருகிறது. மற்றபடி ஞானம் இந்த பிரம்மா கொடுக்க முடியாது. இதை சிவ்பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ட்ரெயினில் நிறைய சேவை செய்யலாம். பிரஜைகள் உருவாகி விடுவார்கள். அமர்ந்து கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மிக நன்றாக இருக்கும். புத்தகம் கையில் இருக்க வேண்டும். கூடவே செல்லமான கிருஷ்ணரின் படமும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு காலத்துல மொபைல் இல்லாத காலத்துல ட்ரெயின்ல எல்லாரும் சும்மா தான் இருப்பாங்க.
ஆகையால நம்ம அந்த நேரத்தில் ஞானம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்றதுனால உட்காந்து கேட்பாங்க. கேட்க கேட்க அவங்களுக்கு பிடிச்சிடும். ஆமாம், இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு உணருவாங்க. அதனால அந்த கோர்ஸ் புக் எப்போவுமே கையில் இருக்கணுன்றார். கூடவே செல்லமான கிருஷ்ணருடைய படமும் இருக்கணும் அப்படின்றார். மாதேஸ்வரி ஜியின் இனிமையான மகா வாக்கியங்கள். தலைப்பு: சிருஷ்டியின் ஆரம்பம் எப்படி ஏற்படும்? பரமாத்மா உலகத்தை எப்படி படைத்தார் என்று நிறைய மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆரம்பத்தில் பரமாத்மா எந்த மனிதர்களை படைத்தார் என்று அவர்களுடைய பெயர் ரூபத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பரமாத்மா பிரம்மாவின் உடல் மூலம் உலகத்தை படைத்தார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முதல் மனிதனாக பிரம்மாவை படைத்தார். ஆக எந்த பரமாத்மா உலகத்தை படைத்தாரோ அவசியம் அவரும் இந்த உலகத்தில் தன்னுடைய பாகத்தை நடித்திருக்கிறார். அதாவது பரமாத்மா உலகத்தை படைத்தார் அப்படின்னா அவர் இங்க வந்திருக்கணும். அப்போதானே இந்த உலகத்தை படைக்க முடியும். அப்போ அவருக்கும் இந்த நாடகத்துல ஒரு பாகம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அவரும் அவருடைய பாகத்தை நடித்திருக்கிறார். பரமாத்மா தன்னுடைய பாகத்தை எப்படி நடித்திருப்பார்? முதலில் பரமாத்மா உலகத்தை படைத்தார். அதில் முதலில் பிரம்மாவை படைத்தார். பிறகு பிரம்மாவின் ஆத்மா தூய்மையாகி சென்று ஸ்ரீ கிருஷ்ணராக ஆகிறது. அவருடைய உடலின் மூலம்தான் பிறகு தேவி தேவதைகளின் உலகத்தை படைத்தார். ஆக தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனையை பரமாத்மா பிரம்மாவின் உடல் மூலமாக தான் செய்ய வைத்தார். ஆக தேவி தேவதைகளின் ஆதி பிதா பிரம்மா ஆவார். பிரம்மாதான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். பிறகு அதே ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா கடைசி பிறவியில் பிரம்மாவின் உடலில் பாகத்தை நடிக்கிறது. இதுபோல்தான் சிருஷ்டியின் நியமம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதாவது அதே ஆத்மா சுகத்தின் பாகத்தை முடித்துவிட்டு துக்கத்தின் பாகத்தில் வருகிறது. ஆக ரஜோதமோ நிலையை கடந்து பிறகு மீண்டும் சூத்ரனிலிருந்து பிராமணனாக ஆகிறது. ஆக நாம் பிரம்மா வம்சத்தை சிவ வம்சத்தை சார்ந்த உண்மையான பிராமணர்கள். யார் பிரம்மாவின் மூலம் அழியாத ஞானம் பெற்று தூய்மையாக ஆகிறார்களோ அவர்கள்தான் பிரம்மா வம்சத்தினர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆக இதன் மூலம் இந்த சிருஷ்டியின் ஆதிபிதா பாபா பிரம்மா என்பது நிரூபணம் ஆகிறது. நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்: 21 பிறவிகளின் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சிவ்பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்: தெளிவான ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே காட்சிகள் பார்ப்பதற்கான ஆசை வைக்க கூடாது. சாட்சாத் சர்வசக்திகள் கொண்ட தந்தை நம்முடன் இருக்கிறார். எனவே தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. வர்தானம்: மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்ற நினைவு ஸ்வரூபத்தின் மூலம் சக்திகளின் அதிகாரத்தை அடையக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகங்கள். போன கல்பத்தின் நினைவு வந்ததுமே நீங்கள் என்னுடையவர் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். மேலும் நீங்கள் என்னுடையவர் என்று தந்தை கூறுகிறார். இந்த என்னுடையவர் என்ற நினைவினால் புதிய வாழ்க்கை, புதிய உலகம் கிடைத்துவிட்டது. சதா காலத்திற்கும் என்னுடைய பாபா என்ற இந்த நினைவு ஸ்வரூபத்தில் நிலைத்து விட்டீர்கள். இந்த நினைவிற்கு கைமாறாக சக்திசாலி ஸ்வரூபமாக ஆகிவிட்டீர்கள்.
யார் எந்த அளவிற்கு நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு சக்திகளின் அதிகாரம் கிடைக்கிறது. எங்கு நினைவு இருக்கிறதோ அங்கு சக்தி இருக்கவே இருக்கிறது. கொஞ்சம் மறதி இருக்கிறது என்றால் அங்கே வீணானது இருக்கும். சதா நினைவு ஸ்வரூபத்தில் இருந்து சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன்: ஹார்ட் ஒர்க்கர், அதாவது கடின உழைப்பாளியாக இருப்பதன் கூடவே மனநிலையிலும் ஹார்டாக, அதாவது உறுதியானவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: தன்னுடைய ரெக்கார்டை சரியாக வைத்திருப்பதற்கு அனைவருக்கும் ரிகார்டு கொடுங்கள். அதாவது தன்னுடைய பதிவேட்டை சரியாக வைத்திருப்பதற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். யார் எவ்வளவு அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கிறார்களோ அவ்வளவு தன்னுடைய ரெக்கார்டை சரியாக வைத்திருக்க முடியும். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது என்றால் தன்னுடைய ரெக்கார்டை உருவாக்குவதாகும். எப்படி யஜ்யத்தின் உதவியாளர்கள் ஆகுவது என்றாலே உதவி பெறுவது என்று அர்த்தம். அதேபோல் மதிப்பு கொடுப்பதுதான் மதிப்பு பெறுவது என்று அர்த்தம். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்